உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். இன்னும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவிலிருந்து தாவேக்கவுக்கு வரவில்லை. மொத்த கூட்டமும் ஒவ்வொரு நாளும் தாவேக்க பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் இந்த வாரம் டாக்டர் விஜயபாஸ்கர் இணைந்திருக்கிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால், டாக்டர் விஜயபாஸ்கர் மீது குட்கா உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. அதிமுக ஆட்சி காலத்தில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது மாதம் குட்கா நிறுவனத்திடம் 14 லட்சம் ரூபாய் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் டாக்டர் விஜயபாஸ்கர் வாங்கினார் என்கிற குற்றச்சாட்டு சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் இருக்கிறது. அது மட்டுமா, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பிலும் 35 கோடி ரூபாய் அளவில் வருமானத்திற்கு அதிகமாக டாக்டர் விஜயபாஸ்கர் சொத்து குவித்திருப்பதாகவும் குற்றப்பத்திரிகையில் உள்ளது. இந்த இரண்டு அமைப்பை தாண்டி வருமான வரித்துறை சார்பில் ஒரு கேஸ் ரிப்போர்ட் இருக்கிறது. அதாவது, அனுமதிக்கப்பட்ட அளவை விட பல மடங்கு கனிமவள கொள்ளையை டாக்டர் விஜயபாஸ்கர் செய்திருக்கிறார் என்பதுதான் அது. சேகர் ரெட்டியின் SRS மைனிங் நிறுவனத்திடமிருந்து மட்டும் விஜயபாஸ்கர் 85 கோடி பணம் பெற்றார் என்று வருமான வரித்துறை உயர்நீதிமன்றத்தில் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான குற்றப்பத்திரிகை விவகாரங்கள். இது மட்டுமில்லாமல் பரபரப்பான RK நகர் இடைத்தேர்தல் ஞாபகம் இருக்கிறதா? அந்த தேர்தலில் 20 ரூபாய் நோட்டையே டோக்கனாக கொடுத்து அதிமுக வெற்றி பெற்ற அற்புதமான வரலாறெல்லாம் உண்டு. அந்த இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா தொடர்பான குற்றச்சாட்டுகள் வந்தபோது தேர்தல் அதிகாரிகள் ரெய்டு நடத்தினார்கள். அதில் பணப்பட்டுவாடா தொடர்பாக நிறைய ஆவணங்களை தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். அந்த ஆவணங்களை அவர்கள் எங்கிருந்து எடுத்தார்கள் தெரியுமா? அனைத்தும் டாக்டர் விஜயபாஸ்கர் தொடர்பான இடங்களில் இருந்துதான் தேர்தல் அதிகாரிகள் கைப்பற்றி இருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலில் கோடிக்கணக்கான ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் குற்றம் சாட்டிய அறிக்கையில் டாக்டர் விஜயபாஸ்கர் பெயர்தான் டாப் லிஸ்டில் இருப்பதாக ஒரு தகவல். இப்போது டாக்டர் விஜயபாஸ்கர் தாவேக்கவில் இணைந்திருக்கிறார். இந்த நேரத்தில் மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம் என்று முதலமைச்சர் விஜய் பேசியது உங்களுக்கு ஞாபகம் வந்தால் கம்பெனி பொறுப்பாகாது.